பக்கம் 73 இயல் 4 நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அதை பற்றி இந்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். பக்கம் 73 இயல் 4 நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். ஃபஸ்ட்டு கற்றல் நோக்கங்கள். விகிதம் வீத சமம் பற்றிய கருத்துக்களை நினைவு கூறுதல், நேர் எதிர் விகிதங்கள் பற்றிய கருத்துக்களை புரிந்து கொள்ளுதல், நேர் விகிதம் எதிர் விகிதத்தை வேறுபடுத்தி காட்டுதல், நேர் மற்றும் எதிர் விகிதங்களை பயன்படுத்தி கணக்குகளுக்கு தீர்வு காணுதல். இதை பற்றி கற்றல் நோக்கங்களில் கொடுத்துருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு விகிதம் மற்றும் விகித சமம் பற்றி பார்ப்போம். விகிதம் அப்படின்னா என்னன்னா ஒரே வகையான இரு அளவுகளின் ஒப்பீடு, அதை தான் நாம் விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். விகிதம் அப்படின்னா விகிதம் என்பது ஒரே வகையான இரு அளவுகள் அளவுகளின் ஒப்பீடு, இதுதான் விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். விகிதம் அப்படிங்கிறது ஒரே வகையான ரெண்டு அளவுகளின் ஒப்பீடு, இதை தான் நம்ம விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஏ என்ற அளவை பி என்ற அளவுடன் ஒப்பீடு செய்தால் அதனை A:B அப்படிங்கிற விகிதமாக எழுதலாம். ஏயோடு நம்ம ஒப்பிட்டோம்னா அந்த A:B அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இரண்டு விகிதங்களான A:B மற்றும் C:D ஆகியவை சமமாக இருந்தால் அவை விகித சமத்தில் உள்ளன அப்படின்னு சொல்கிறோம். அவை விகித சமத்தில் உள்ளன. இதனை நம்ம ஏக்கு பி போல சிக்கு டி என்று நாம் இதை கூறலாம். மேலும் அதில் நாம் இங்கே எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா A:B சமம் C:D என குறிப்பிடலாம். அதை எழுதும் பொழுது A:B ஈக்குவல் டு C:D. இந்த ஈக்குவல் டு போடுறது A:B 4 C:D எழுதலாம். இந்த மாதிரி நாம் எழுதலாம். அதாவது விகித சமத்தில் என்னன்னா இந்த கோடி உறுப்புகளுடைய பெருக்கற் பலனும் நடு உறுப்புகளுடைய பெருக்கற் பலனும் சமம். கோடி உறுப்புகளுடைய பெருக்கல் பலனும் நடு உறுப்புகளுடைய பெருக்கல் பலனும் சமம். இப்போ இந்த பிசியும் ஏபியும் பெருக்கல் பலனில் சமம். இதெல்லாம் நம்ம கோடி உறுப்புகளுடைய பெருக்கற் பலனும் நடு உறுப்புகளுடைய பெருக்கற் பலனும் சமம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த விகித சமத்தில். அடுத்து அதே பக்கம் 73வது பக்கத்தில் இவற்றை முயல்க அப்படின்னு இருக்குது. அதில் ஒரு 3 கணக்கு இருக்குது. அந்த கணக்கை இப்போ நம்ம பார்ப்போம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டத்திற்கும் சதுரத்திற்கும் இடையேயுள்ள விகிதம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெண்டுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டு மொத்தம் எத்தனை வட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாரு. மொத்தம் எத்தனை வட்டம் கொடுத்துருக்கு? 4 வட்டம் கொடுத்துருக்கு. சதுரத்தில் எத்தனை இருக்குது அப்படின்னு பாரு. சதுரத்தில் எத்தனை இருக்குன்னு பாரு. சதுரத்தில் மொத்தம் 6 சதுர கொடுத்துருக்கு. அப்போது வட்டத்தில் 4 கொடுத்துருக்கு, சதுரத்தில் 6 கொடுத்துருக்கு. அப்போது ரெண்டுக்குள்ள விகிதம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட் கணக்கு வட்டம் 4 சதுரம் 6. வட்டம் 4 சதுரம் 4 சதுரங்கள் 6. அப்போ இதை நம்ம சொல்லுறது 4:6 அப்படின்னு சொல்கிறோம். 4:6 அப்படின்னு இதை சுருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். சுருக்க முடியுமான்னு பார்க்கணும். ரெண்டுமே ரெட்டை எண் தான். ரெண்டுமே ரெட்டை எண். அப்போ இது ரெண்டுமே 2ஆல் வகுப்படும். அப்போ 2ஆல் வகுப்பு இந்த வகுப்புனா 2 2ஆல் வகுப்பு 2 இது 2ஆல் வகுப்பு. இதை சுருக்கும் பொழுது 2:3 அப்படின்னு நாம் சுருக்கிடலாம். அப்போது ரெண்டுக்கும் உள்ள இந்த வட்டத்திற்கும் சதுரத்திற்கும் உள்ள விகிதம் 2:3 தான் ஆன்சர். அடுத்ததை பாரு. 2வது கணக்கு விகிதம் காண்க. அதில் 2வதுல 1வது 555 கிராமுக்கு 5 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்கு.
555 கிராமுக்கு 5 கிலோகிராம். கிராமுக்கு 5 கிலோகிராம். இது கிராம்ல இருக்கு, இது கிலோகிராம் இருக்கு. அப்போ இந்த கிலோகிராம கிராம்ல நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். கிலோகிராம கிராமில் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு கிலோகிராமுக்கு எத்தனை கிராம் பார்க்கணும்? ஒரு கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். 1000 கிராம். அப்போ 5 கிலோகிராமுக்கு என்னன்னு பார்க்கணும். 5 கிலோகிராம் அப்படின்னா 5 × 1000 5000 கிராம். அப்போ 5 கிலோகிராம் அப்படின்னா 5000 கிராம். அப்போ 555 5000. புரியுதா? 555 கிராமுக்கு 5 கிலோகிராம்னா 555 5000 கிராம் அப்படின்னு போட்டிருக்கோம். 5000 கிராம். இதை சுருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இதை சுருக்கலாம். இதை சுருக்கும்போது 5000 111. இந்த 1000. அப்போது 111 1000 அப்படின்னு நாம் சுருக்கலாம். அதுக்கப்புறம் சுருக்க முடியாது. அப்போது 555 கிராமுக்கு 5 கிலோகிராம் அப்படிங்கிறத நாம் 5 கிலோகிராமை கிராமில் மாற்றிக்கிறோம். கிராமில் மாற்றும்போது 5000 கிராம் அப்படின்னு வருது. 5000 கிராம். அப்போ 555 5000 அப்படின்னு வருது. 555 5000. இதை சுருக்கும் பொழுது 111 1000. 111 1000 அப்படின்னு வருது. அடுத்து அதில் ரெண்டாவது கணக்கு 21 கிலோமீட்டருக்கு 175 மீட்டர். 21 கிலோமீட்டருக்கு 175 மீட்டர் அப்படின்னு இருக்கு. ஒரு கிலோமீட்டருக்கு 175 மீட்டர். அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர் அப்படின்னு பார்க்கணும். ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். 1000 மீட்டர். ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ 21 கிலோமீட்டருக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். 21 கிலோமீட்டருக்கு 21 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 21000 மீட்டர். 21000 மீட்டர் வருது. அப்போது 21000 175. 21000 175 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை 25ஆல் வகுக்கும். 21000 175. இதை இப்போ 25ஆல் வகுத்தோம்னா இதை நமக்கு 840 கிடைக்கும். 840 7 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 25ஆல் வகுத்தோம்னா 840 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதையும் நம்ம சுருக்கும் பொழுது இந்த 7ஆல் வகுக்கும் போது 1 7 7 127 840. அப்போ இதையும் சுருக்கும் போது 7ஆல் வகுக்கும் போது 120 1 அப்படின்னு வருது. அப்போ 21 கிலோமீட்டருக்கு 175 மீட்டர் அப்படிங்கிறத சுருக்கும் பொழுது ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். 21 கிலோமீட்டருக்கு 21000 மீட்டர். அப்போ 21000 175. இதை 840 7 நாம் சுருக்கிறோம். அடுத்து அதையும் சுருக்கும் பொழுது இந்த 7ஆல் பார்த்தா 120 1 அப்படின்னு சுருக்கிட்டோம். அடுத்து மூன்றாவது பாரு. பின்வரும் விகித சமங்களில் எக்ஸின் மதிப்பை காண்க. பின்வரும் விகித சமங்களில் எக்ஸின் மதிப்பை காண்க. எக்ஸின் மதிப்பை காண்க. 110 x 8
8:88. இப்போது இந்த எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். 110:x ஈக்குவல் டு 8:88. இந்த விகித சமம் இதில் நாம் கடைசி அதாவது கோடி உறுப்புகளுடைய பெருக்கு தொகையும் நடு உறுப்புகளுடைய பெருக்கு தொகையும் சமம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கோடி உறுப்புகளின் பெருக்கற் பலனும் நடு உறுப்புகளினுடைய பெருக்கற் பலனும் சமம். அதாவது நடு உறுப்பு இது வருது, கோடி உறுப்பு உனக்கு கோடினா கடைசி உறுப்பு உனக்கு தப்பக்கம் வரும். நடு உறுப்புகளுடைய பெருக்கு தொகையும் கோடி உறுப்புகளுடைய பெருக்கு தொகையும் சமம். கோடினா கடைசி, இந்த கடைசி இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளுடைய பெருக்கற் பலனும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளுடைய பெருக்கற் பலனும் சமம். அப்போது 110 × 88 110 × 88 8 x = x இதை சுருக்கி 188 88. இப்போது இந்த 110ஐயும் 11ஐயும் பெருக்கணும். 110ஐயும் 11ஐயும் பெருக்கும்போது 1210 வருது. 1210. அப்போது எக்ஸினுடைய மதிப்பு 1210. எக்ஸின் மதிப்பு 1210. அதாவது 110:x ஈக்குவல் டு 8:88 அப்படி இருக்கு. இப்போது நடு உறுப்புகளுடைய பெருக்கற் பலனும் கோடி உறுப்புகளுடைய கோடினா கடைசி உறுப்புகளுடைய இந்த பெருக்கற் பலனும் சமம். நடு உறுப்புகளுடைய பெருக்கற் பலனும் கடைசி இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளுடைய பெருக்கற் பலனும் சமம். அப்போ இதை எழுதும் பொழுது எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு கடைசி உறுப்பு 110 × 88 வகுத்தல் 8. 8க்கும் 88க்கும் அடி கொடுக்கும். 1 8 8 11 88 அடிச்சிடலாம். திரும்ப இந்த 110ஐயும் 11ஐயும் பெருக்கணும்னா நமக்கு 1210 வருது. அப்போது இந்த எக்ஸினுடைய மதிப்பு 1210. அடுத்து ரெண்டாவது கணக்கு x = 26 5:65. ஈக்குவல் போடுறதுக்கு பதில் ரெண்டு புள்ளியும் வைக்கலாம். இப்படி வச்சுருக்கோம். அது ஈக்குவல் ஆகும். ஈக்குவல் டு 5:65. 5:65. எக்ஸ் ஈக்குவல் டு x = 26 ஈக்குவல் டு 5:65. x = 5:60. இப்போது நடு உறுப்புகளுடைய பெருக்கு தொகையும் கடைசி உறுப்புகளுடைய பெருக்கு தொகையும் சமம். இந்த விகித சமத்தில் நடு உறுப்புகளுடைய பெருக்கற் பலனும் கோடி உறுப்பு அதாவது கடைசி உறுப்புகளுடைய பெருக்கற் பலனும் சமம். அப்போது நமக்கு எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 26 × 5 நடு உறுப்புகளை அப்படி எழுதிக்கணும். 26 × 5 / 65 அப்படின்னு போட்டுருக்கோம். /65. இப்போது 65க்கு 5 காணிக்கும். 1 5 13. அப்போது 13 5 65. 5 அடிச்சுட்டு 1 போட்டுருக்கோம். 1 5 5 65 அடிச்சுட்டு 13 போடுறோம். 13 5 65 13 போடுறோம். என்ன இந்த 26 13ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2 கிடைக்குது. 2. அப்போது எக்ஸின் மதிப்பு 2. எக்ஸின் மதிப்பு 2. அதாவது x = 26 ஈக்குவல் டு 5:65 அப்படின்னு இருக்கு. அப்போ வீத சமத்தில் நடு உறுப்புகளுடைய பெருக்கற் பலனும் கோடி உறுப்புகளுடைய பெருக்கற் பலனும் சமம். இந்த மாதிரி அடையாளம் எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு நடு உறுப்புகள் 26 × 5 மாற்றிருக்கோம். 26 × 5 வகுத்தல் 65. இப்போ அந்த 5க்கும் 65க்கும் அடி கொடுக்கும். 5ல் 1 5 இருக்குது அடிச்சுட்டு 1 போட்டுக்கிறோம். 65ல் 13 5 65 அடிச்சுட்டு 13 போட்டுருக்கோம். அடுத்து இந்த 26 13ஆல் வகுப்போம். 26ல் எத்தனை 13 இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 26ல் எத்தனை 13 இருக்குன்னா 2 13 26. அப்போது எக்ஸினுடைய மதிப்பு
2, எக்ஸின் மதிப்பு 2. இதான் இவற்றை மேற்கொள்ள உள்ள கணக்கு. அடுத்து பக்கம் 75 எடுத்துக்க. பக்கம் 75 நேர் விகிதம். நேர் விகிதம் நேர் விகிதம். ஒரு சட்டையின் விலை ரூபாய் 500 எனில் 3 சட்டைகளின் விலை ரூபாய் 1500 ஆகும். ஒரு சட்டை 500 ரூபானா 3 சட்டைகளுடைய விலை 1500 ஆகும். இப்போ சட்டைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது சட்டைகளின் விலையும் அதிகமாகும். எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக விலையும் அதிகமாகும். இதே முறையில் நாம் எந்த எண்ணிக்கையிலான சட்டைகளின் விலையையும் கணக்கிடலாம். சட்டைகளின் எண்ணிக்கை, சட்டைகளின் எண்ணிக்கை சட்டைகளின் விலை. சட்டைகளின் சட்டை எண்ணிக்கை 1 அப்படிங்கும்போது விலை வந்து நமக்கு 500 ரூபாய். ரூபாய் 500. இப்போ 2 சட்டைகள் அப்படின்னா 1000 ரூபாய். 3 சட்டைகள் 3னா 1500. 4 2000. 4னா 2000. 6 3000. 6 3000. அடுத்து 7 3500. 7னா 3500. அடுத்து நீனா கண்டுபிடிக்கிற மாதிரி 8 போட்டுக்கலாம், அல்லது எந்த நம்பர்னாலும் போடலாம். இப்போ 8 போட்டுருவோம். 8 போடுறோம். 8 சட்டைக்கு இருக்கு. அப்போ என்ன விலை அப்படின்னா 8க்கு எவ்வளோ? ஒரு சட்டை 500 ரூபானா 8 சட்டைக்கு எவ்வளோ விலை? 4000 ரூபாய். அப்போ 4000 ரூபாய். இது நேர் விகிதத்தில் அப்படியே அமைக்கும். இது முதல் சட்டை 1வது சட்டைக்கு 500 ரூபாய், 2னா 1000, 3னா 1500, 4னா 2000. அப்படி சட்டை எண்ணிக்கை கூட கூட விலை அப்படி அதிகரித்து கொண்டே போகிறது. இது நேர் விகிதத்தில் காணப்படுகிறது. அதாவது இந்த எடுத்துக்காட்டிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன அப்படின்னா, எக்ஸினுடைய மதிப்பு அதிகரிக்கும் போது இந்த ஒய்யினுடைய மதிப்பு அதிகரிக்கிறது. அதாவது சட்டைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க சட்டைகளுடைய விலையும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இது நேர் விகிதத்தில் காணப்படுகிறது அப்படிங்கிறது இந்த எடுத்துக்காட்டு மூலம் நமக்கு தெரிகிறது. அடுத்து எடுத்துக்காட்டு 4-1. எடுத்துக்காட்டு 4-1 பக்கம் 76. பக்கம் 76. பக்கம் 76ல் எடுத்துக்காட்டு 4-1. 26 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். 24 பென்சில்கள் இருக்கு. அதை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். அதே போல கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ 24 பென்சிலில் 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்காங்க. 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறேன். எடுத்துக்காட்டு 4-1. அதாவது குழந்தைகளுடைய எண்ணிக்கை, பென்சில்களின் எண்ணிக்கை அப்படின்னு நாம தலைப்பு போட்டு எழுதியிருக்கோம். 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு பிரித்து கொடுத்தா 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்கள் என்ன? அப்போ பென்சில்கள் எண்ணிக்கை என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. அப்போ அதுதான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தலைப்பு எழுதிக்கிறோம்.
குழந்தைகளுடைய எண்ணிக்கை, தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை அப்படின்னு தலைப்பு எடுத்துக்கணும். இன்னும் கொஸ்டின் அவசியம் எது கண்டுபிடிக்கணுமோ அது வலது பக்கம் வர்ற மாதிரி எழுதிக்கணும். இப்போ 24 பென்சில்கள் 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்காங்க. அப்போ குழந்தைகள் எண்ணிக்கைய 6க்கு பென்சில்கள் 24. அடுத்து 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்கள் என்ன? 18க்கு தேவையான பென்சில்கள் இந்த மாதிரி. அதாவது எதை நாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறதோ அது வலது பக்கம் வர்ற மாதிரி எழுதிக்கணும். அப்போது நமக்கு பென்சில்கள் எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்க வேண்டியது, அது வலது பக்கம் வர்ற மாதிரி எக்ஸில் வர்ற மாதிரி எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போது 24 பென்சில்கள் 6 குழந்தைகளுக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போது குழந்தைகள் எண்ணிக்கை நம்ம ஃபஸ்ட் எழுதிப்போம். அப்போது அந்த 6 குழந்தைகளை முதல்ல 6 கொடுத்துருக்கோம். பென்சில்கள் எண்ணிக்கையை 24 இந்த பக்கம் எழுதிக்கிறோம். அடுத்து குழந்தைகள் எண்ணிக்கை 18 கொடுத்துருக்கு. 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்கள் என்ன அது நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். எப்படி இருக்கணும் இருக்கா? 6 குழந்தைகள் எண்ணிக்கை தேவையான பென்சில்கள் 24 கொடுக்கணும். 18 குழந்தைகளுக்கு என்ன? அப்போது 6க்கு 24 18க்கு என்ன? 6க்கு 24 18க்கு அதோட கூட தான் செய்யும். அப்போ இது நேர் விகிதத்தில் காணப்படுகிறது அப்படின்னு எழுதிட்டோம். அப்போது குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது பென்சில்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். குழந்தைகள் எண்ணிக்கை அதிகரிக்கும், 6லிருந்து 18 போது அதிகரிக்குது. அப்போது தேவையான பென்சில்களுடைய எண்ணிக்கையும் நிச்சயமாக அதிகரிக்கும். அப்போ இது நேர் விகிதத்தில் அமைந்துள்ளது. நேர் விகிதத்தில் உள்ளது. இப்போ நேர் விகிதத்தில் உள்ளது. நேர் விகிதத்தில் உள்ளது அப்படின்னு எழுதியிருக்கோம். நேர் விகிதத்தில் உள்ளது அப்படின்னு எழுதியிருக்கோம். எழுதிட்டு திரும்ப என்ன செய்யணும்னா எக்ஸி மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸி கொடுத்து இந்த 6க்கு 24 இந்த 18க்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். 18/6 24 அப்படி போட்டுருக்கோம். அதாவது நேர் விகிதத்தில் உள்ளது. 6 குழந்தைகளுக்கு 24 பென்சில்கள். 18 எண்ணிக்கை கூடுது, குழந்தைகளுடைய எண்ணிக்கை கூடுது, பென்சில்களுடைய எண்ணிக்கையும் கூடுது. அப்போது நேர் விகிதத்தில் உள்ளது. நேர் விகிதத்தில் உள்ளது எழுதிட்டு இந்த நம்பரை இந்த 6க்கு 18க்கு தலைகீழியாக எழுதுற மாதிரி 18/6 நேர் விகிதத்தில் உள்ளது எழுதிட்டு இதை நம்ம என்ன செய்யணும்னா தலைகீழாக எழுதி 18/6 6 18 இருந்து 18 ஃபஸ்ட்டு போட்டு 6 18/6 இன்ட்டு 24 போட்டு ஈஸியாக இருக்குது. இப்போது இந்த 6க்கும் 24க்கும் அடி கொடுக்கலாமா அப்படின்னு பாரு. ஒரு 6 4 24 18 4 18 4 32 72. அப்போது தேவையான பென்சில்கள் என்ன அப்படின்னா 72 பென்சில்கள் தேவை. 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்கள் 72. அப்போது தேவையான பென்சில்கள் தேவையான பென்சில்கள் 72. தேவையான பென்சில்கள் 72. திரும்ப ஒருக்கா சொல்லியிருந்தேன், கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். கொஸ்டினை திரும்ப ஒருக்கா வாசிக்கிறேன். எடுத்துக்காட்டு 4 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றன. 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றன. அதே போல கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டோம். நம்ம தேவையான பென்சில்கள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த நம்பரை கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறதோ அதை வலதுபுறம் வர்ற மாதிரி நாம் எழுதிக்கொள்ள வேண்டும். வலதுபுறம் வர்ற மாதிரி எழுதிக்கொள்ள வேண்டும். அப்போது பென்சில்கள் எண்ணிக்கை தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, அது வலதுபுறம் வர்ற மாதிரி எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அப்போது குழந்தைகள் எண்ணிக்கை, பென்சில்கள் எண்ணிக்கை. பென்சில்கள் எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ இதை நம்ம வலதுபுறம் எழுதிக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுடைய எண்ணிக்கை, பென்சில்கள் எண்ணிக்கை. இப்போது 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு அப்படின்னு இருக்கு. அப்போது குழந்தைகள் தலைப்பு ஃபர்ஸ்ட் இருந்ததுனால இந்த 6 குழந்தைகள் 6 போட்டோம். 6 குழந்தைகளுக்கு 24 பென்சில்கள் அப்படிங்கிறதுனால 24 பென்சில்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. 6 குழந்தைகளுக்கு 24 பென்சில்களை சமமாக பிரித்து கொடுக்கின்றன. அப்போது 6 குழந்தைகளுக்கு 24 பென்சில்கள். இந்த 6 போட்டுக்கு 24. அடுத்து 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டு. அப்போ குழந்தைகள் எண்ணிக்கை 18 அப்படின்னு குழந்தைகள் எண்ணிக்கை 18. தேவையான பென்சில்கள் எண்ணிக்கையை எக்ஸ்னு போட்டுருவோம். அப்போ 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, எக்ஸ்னு போட்டுருவோம். அப்போ
குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. 6 18ஆம் ஆண்டு குழந்தைகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது தேவையான பென்சில்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும், நிச்சயமாக அதிகரிக்கும். அப்போ குழந்தைகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது தேவையான பென்சில்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. அப்போ இது நேர் விகிதத்தில் காணப்படுகிறது. குழந்தைகள் எண்ணிக்கை அதிகரிக்கும், பென்சில் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அப்போ நேர் விகிதத்தில் காணப்படுகிறது. அப்போ நேர் விகிதத்தில் உள்ளது அப்படின்னு எழுதிக்கிறோம். எழுதிட்டு இந்த 6 18 இருக்கு, இது அப்படி தலைகீழா இருக்கு. 18/6 ஞாபகம் வச்சுக்க. 18/6 இன்று 24 அதை அப்படியே போட்டுரும். எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிக்கும். இந்த 6 18 இருக்கு, 18/6 நேர் விகிதத்தில் இருக்குனாலே 18/6 அதை ரெசிப்ரோக்கல் தலைகீழா எழுதியிருக்கோம். 18/6 இன்று 24 போட்டுருக்கோம். இந்த 6க்கு 24க்கு அடி கொடுக்கலாம், 18க்கும் 6க்கும் அடி கொடுக்கலாம். எப்படி அடி கொடுக்கலாம்? அப்போ 6ல் 1 6 24 4 24 4 24 அடிச்சுட்டு அப்போ 4 6 1 6 6 6 24 படிச்சுட்டு 4 4 18 4 பெருக்கும் 18 4 72. அப்போ தேவையான பென்சில்கள் எண்ணிக்கை 72. புரியுதா? 18 4 பெருக்கா 72 வச்சு அப்போ தேவையான பென்சில்களுடைய எண்ணிக்கை 72 அப்படின்னு தெரியுது. அப்போ குழந்தைகள் எண்ணிக்கை 6 போது பென்சில்கள் எண்ணிக்கை 24, 18 குழந்தைகள் அப்படிங்கும் போது தேவையான பென்சில்கள் நமக்கு 72 அப்படின்னு கிடைக்கும். இந்த மெத்தடை செஞ்சால் உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். சரி, இன்னும் அடுத்த எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இனிமேல் அடுத்த எடுத்துக்காட்டு நாம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம்.